வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதியை செய்துவிட்டார். தமிழக மக்களின் வரிப்பணத்தை தேவையில்லாமல் செலவிட்டு வருவதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது 2024-25 ஆண்டு நிதியாண்டில் ஜூலை மாதத்துடன் நிறைவடைந்த காலாண்டில் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் 8325 கோடி முதலீடுதான் தமிழகத்தில் 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும், கடந்த எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் 4வது இடத்தில் இருந்த முதலீடுகளை பெறுவதற்கு தமிழகம் முன்னுரிமை கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது வெளிநாட்டிற்கு அதிக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களது ஆட்சி காலத்தில் 6வது இடத்தில் தள்ளப்பட்டது எப்படி? இவர்கள் முதலீடுகளை தமிழகத்தில் ஈட்டுகிறாரா அல்லது சொந்த சொத்துக்களை பெருக்குவதற்காக முதலீடுகளை அவர்களது நிறுவனங்களை பெறுவதற்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறார்களா என்ற கேள்விகளும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் தமிழ்நாட்டின் பங்கு 8.8%. அதன்படி பார்த்தால் இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு நேரடி முதலீட்டில் தமிழ்நாட்டின் பங்கு குறைந்திருக்கிறது என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வந்த வெளிநாட்டு நேரடி முதலீடு 19,21,607 கோடி ஆகும். ஆனால் அதில் 1,69,101 கோடி ரூபாயை ஈர்த்திருக்க வேண்டிய தமிழ்நாடு கிட்டத்தட்ட அதில் பாதி அளவான 92,569 கோடியை மட்டுமே ஈர்த்திருக்கிறது என்றும், இது தமிழ்நாட்டின் திறனுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் அமையவில்லை என்றும், இதற்கு காரணம் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றும், தமிழகத்தில் நிறுவனங்களை அமைத்தால் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஊழியர்களுக்கு அமைகிறது என்றும், பாதுகாப்பு இல்லாத சூழலின் காரணமாக அரசியல்வாதிகளது தொந்தரவும் தற்பொழுது அதிகப்படுத்தியதன் காரணமாகத்தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் நிறுவனங்களை அமைப்பதற்கும் தொழில்களை பெருக்குவதற்கும் அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை என்றும் செய்திகளை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறார். இதனால் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் அளிக்காது என்றும், பொருளாதார ரீதியாக தமிழக மக்கள் பாதிப்புக்குத்தான் உள்ளாகி வருகிறார்கள் என்றும், இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டு இருந்தால் தமிழக மக்களின் நிலைமை படுமோசமாகிவிடும் என்றும் தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் அவர்களும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.